இன்னைக்கு காஞ்சி தனம் வீடியோவில் மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். ஒரு மாங்காய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி பச்சடி நம்ம வெல்லம் போட்டு பண்ண போகிறோம். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. மாங்காய் சீசன் டைமில் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுவை சூப்பராக இருக்கும். நான் இங்கே 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் போடுறதால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன். இப்போ கரண்டியால் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். ஒரு தட்டி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது கூட இன்றைக்கி நான் பருப்பு தக்காளி கடையில் பண்ண போகிறேன். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். மூடி இன்னொரு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ பருப்பு நான் ஒரு கப்பு பருப்பு பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. பருப்பு கடையில் டொமேட்டோ பருப்பு கடைகள் சூப்பராக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். என் சமையல் எங்கஸ்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தவுடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் மாங்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வரணும். இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் தேவையான வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு மாங்காய்க்கு ஒரு 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை சிம்மில் வச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு.
நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையும். பாருங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த டைமில் பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 3 விசில் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. பருப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு. இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு. தக்காளி பருப்பு, தெலுங்குல டமோட்டோ பப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இது மத்து கடைஞ்சிக்கலாம். நல்லா மெசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய். வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். இது மாதிரி பொறுமையாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா மூஞ்சியெல்லாம் தெரிச்சிடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் சூடாகிற வரையும் கலரிக்கலாம். பருப்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஒரே கொதி தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ.